வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். அதிமுக கூட்டணியில் ஓபிஎஸ், உதயசூரியன் சின்னத்தில் போட்டி. தென் மாவட்ட அரசியலில் அதிரடி திருப்பம். தமிழக அரசியலில் நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட ஒரு பெரும் மாற்றம் தற்போது நிகழ்ந்தேறியுள்ளது. 3 முறை தமிழக முதல்வராக வகித்த ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவில் மீண்டும் இணைவதற்கான அனைத்து கதவுகளும் அடைக்கப்பட்டு வந்த நிலையில் எதிர்பாராத திருப்பமாக திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் அண்ணா அறிவாலயத்தில் அக்கட்சியில் இணைந்துள்ளார். இது தேர்தல் நெருங்கும் வேளையில் எதிர்க்கட்சி வரிசையில் இருந்த ஒரு முக்கிய தலைவர் ஆளுங்கட்சியுடன் கைகோர்த்திருப்பது அரசியல் வட்டாரங்களில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஓபிஎஸ்ஸின் இந்த அதிரடியான முடிவு குறிப்பாக தென் மாவட்டங்களில் அதிமுகவின் வாக்கு வங்கியில் ஒரு விரிசலை ஏற்படுத்தும் என்றும் அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர். அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான தலைமைக்கு ஓபிஎஸ்ஸுக்கும் இடையே நிலவி வந்த அதிகார போட்டியில் தனக்கான இடம் பறிபோனதை உணர்ந்த ஓபிஎஸ் தனது அரசியல் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு இந்த முடிவை எடுத்துள்ளார். இவருடன் இணையும் ஆதரவாளர்களுக்கு வரும் தேர்தலில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட வாய்ப்புகள் வழங்கப்படலாம் என தெரிவிக்கிறது. இந்த இணைப்பானது திமுக கூட்டணிக்கு கூடுதல் பலத்தை சேர்ந்துள்ளது. ஏற்கனவே காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள் மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சிகள் என வலுவான கூட்டணியை கொண்டுள்ள திமுக ஓபிஎஸ் மற்றும் தேமுதிக போன்ற சக்திகளை அரவணைப்பதன் மூலம் வெற்றியை உறுதி செய்ய திட்டமிட்டுள்ளது. குறிப்பாக தென் தமிழகத்தில் ஓபிஎஸ்க்கு இருக்கும் குறிப்பிட்ட சமூக வாக்குகளும் தேனி மாவட்ட செல்வாக்கும் அதிமுகவின் வெற்றி வாய்ப்புகளையும் பாதிக்கும் காரணியாக அமைக்கக்கூடும். மறுபுறம் அதிமுக மற்றும் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி தங்கள் பலத்தை நிரூபிக்க தீவிரமாக பணியாற்றி வருகின்றன. இருப்பினும் அதிமுகவின் முக்கிய தூணாக விளங்கிய ஒரு தலைவர் அக்கட்சியை விட்டு வெளியேறி எதிரணியில் இணைந்திருப்பது அக்கட்சியின் தொண்டர்களுக்கிடையே ஒரு வித சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த அரசியல் நகர்வுகள் 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரு எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இது போன்ற அதிரடியான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது நியூஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் அப்லோட் செய்யப்படும் அனைத்து செய்திகளும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இது போன்ற உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது நியூஸ் சேனல் இணைந்திருங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.